வீட்டுக்குள்ள இருக்க நகைங்க வெளியே வர்றதுக்கு நிறைய வழிங்க இருக்கு. என் திருடு கூட போயிருக்கலாம்ல. இவங்க நகையை ஆதாரமா காட்டுறத பார்த்தா ஆதாரத்தை வச்சு பழி போடுறாங்களா, இல்ல பழி போடுறதுக்காகவே ஆதாரத்தை ரெடி பண்ணாங்களான்னு தெரியலையே. கார்த்தி தம்பி சொல்றதுதான் சரி. நீ சுமத்துனது சாதாரண குற்றச்சாட்டு இல்லம்மா, ஒருத்தரோட கௌரவ பிரச்சனை. இந்த ஒரு நகையை மட்டும் கையில வச்சுட்டு நீங்க சொல்ற கதையெல்லாம் நாங்க பஞ்சாயத்துல ஏத்துக்க முடியாது. வேற ஆதாரம் தான் காட்டுமா. என்னங்க பஞ்சாயத்து இது? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. முதல்ல ஆதாரம் கேட்டீங்க, அந்த பொண்ணு நகை எடுத்து கொடுத்துருச்சு. இப்போ அதுவும் பத்தாதுன்னு அந்த தம்பி சொன்னதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் சொந்த மூளையே கிடையாதா? அவரு பொண்டாட்டி நகை எப்படி இன்னொரு பொண்ணுகிட்ட போகும்? சொந்த புருஷனை தவிர வேற யார் அந்த நகையை கொண்டு போய் இந்த பொண்ணுகிட்ட கொடுத்துருப்பா? அத முதல்ல யோசிங்கயா. என்ன மாப்பிள்ள இது? நான் இவ்வளவு தூரம் சொல்றது பொம்பளை விட மாட்டேங்குது. மாமா கொஞ்சம் பொறுமையா இருங்க மாமா. புரியுதுங்க. பெரிய மனுஷனுக்கு எதிரா நான் எந்த ஆதாரத்தை காட்டினாலும் அது செல்லாதுன்னு தெரிஞ்சு போச்சு. சரி, ஒரு புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியத்தை நான் சொல்றேன். அவரோட வலது கால் தொடையில பெரிய மச்சம் இருக்கு. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. இவங்க என் மாமா மேல பொய்யா பழி போடுறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆனா இங்க என் வார்த்தை மட்டும் பத்தாது. ஐயா, நாளைக்கும் நல்ல நாள்னு சொன்னீங்கல்ல? ஆமா தம்பி, நாளை காலையில 10:30 இருந்து 11 மணிக்குள்ள நல்ல நேரம் இருக்கு. இங்க இருக்கிற எல்லாரும் முன்னாடி என் மாமாவை அசிங்கப்படுத்தி தப்பானவர்னு சொன்னாங்கல்ல, உங்க எல்லாரும் முன்னாடி இதே இடத்துல என் மாமா மேல எந்த தப்பும் இல்லைன்னு, இது பொய்யா அவர் மேல அவங்க போட்ட பழின்னு நான் நிரூபிக்கிறேன். நாளை காலையில இவர் சொன்ன அதே டைம்ல இதே இடத்துல இந்த கலச பூஜை நடக்கும். இதே மாதிரி எத்தனை நாள் எத்தனை மாசம் தான் பூஜையை தள்ளி போட்டுட்டே இருக்கிறது? ஒருவேளை நீ சொன்ன மாதிரி உன் மாமா மேல தப்பு இல்லைன்னு உன்னால நிரூபிக்க முடியாட்டி என்ன பண்றது? நாளை காலையிலக்குள்ள நான் நிரூபிக்கலனா இந்த ஊருக்காரங்க என்ன சொல்றாங்களோ அதை நான் ஏத்துக்கிறேன். இந்த ஊர்ல கும்பாபிஷேகமும் கலச பூஜையும் யாருக்காகவும் நிக்க கூடாது. நாளைக்கு காலையில 10 மணிக்குள்ள நீ சொன்னபடி உன் மாமா மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிக்கலனா கோயில் கலச பூஜையும் கும்பாபிஷேகத்தையும் நானே முன்னாடி நின்று எந்த குறையும் இல்லாம சீரும் சிறப்புமா நடத்தி காட்டுவேன். ஹலோ ரேவதி, நீ வீட்டுக்கு போனதும் உன் சித்தியை கொஞ்சம் வாட்ச் பண்ணு. நிச்சயமா இது அவங்களுக்கு தெரியாம நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. எனக்கு என்னமோ உன் சித்தி தான் அந்த பிளானை போட்டிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. சரிங்க மாமா, நீங்க சொன்ன மாதிரியே சித்தியை வாட்ச் பண்றேன். உங்க யார்கிட்ட ஃபோன்ல பேசுறாங்களா இல்ல வேற எதனா க்ளூ கிடைக்குதான்னு கொஞ்சம் பாரு. சரிங்க மாமா, நான் பாத்துக்கிறேன். அறிவே அறிவு சந்திரா. அந்த மச்சம் பேச்சு வந்ததும் ராஜராஜ முகம் போன போக்க நீ பாக்கணுமே. அடா 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 அடா. அதுலயும் 4 பெரியவங்களை வச்சு அவனோட மச்சத்தை செக் பண்ண சொன்னாங்க பாரு. அதை விட அந்த ஆளுக்கு பெரிய அவமானம் அந்த ஊர்ல இருக்கவே முடியாது. அவமானப்படட்டுங்க. இன்னும் அந்த குடும்பம் நிறைய அவமானப்பட வேண்டியது இருக்கு. சந்திரா, நீ பண்ணது நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அந்த கார்த்திக் காலையில 10 மணி வரைக்கும் டைம் கேட்டு இந்த ஊர்க்காரங்களை சம்மதிக்க வச்சிருக்கான். நாளைக்கு மட்டும் அந்த பொண்ணு பார்வதி எதுவுமே உளராம நாம சொன்னபடியே கடைசி வரைக்கும் நின்னுட்டா போதும். அப்புறம் அந்த ராஜராஜன் குடும்ப கதை முடிஞ்சிரும். அதோட இந்த ஊர் கலச பூஜை மொத்தமும் என் கைக்கு வந்துரும். அவ நிச்சயமா சொதப்ப மாட்டாங்க. அதுவும் இல்லாம அவன் நாளைக்கு சாயங்காலமே துபாய்க்கு போறான். அதனாலதான் இப்படி ஒரு ஆளை பார்த்து கார்த்திக் எதிரா நிக்க வச்சேன். இந்த முறை கார்த்திக் என்னதான் நினைச்சாலும் அந்த பொண்ணுகிட்ட இருந்து அவனால எந்த ஒரு உண்மையும் வாங்க முடியாது. சந்திரா, நாளைக்கு மட்டும் கார்த்தியால ராஜராஜ மேல போட்ட பழிய நிரூபிக்க முடியலன்னு வச்சுக்கவன், அப்புறம் அந்த கோயில் உரிமை மொத்தமும் நமக்கு தான். நான் தான் அந்த கலச பூஜையில உட்காருவேன். அதுதானங்க என்னோட ஆசையுமே. இந்த ஊர் கும்பாபிஷேகம் வேற யார் கையாலே நடக்க கூடாது, உங்க கையால மட்டும்தான் நடக்கணும். அந்த கார்த்தி பைய தான் பரம்பரை கௌரவத்தை எல்லாம் மொத்தமா இழந்துட்டு
இந்த ஊர் முன்னாடி அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கணும். அதை என் கண்ணால பார்க்கணும். இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்க போற என்னோட காதல் பரிசு. நீ என்ன சொல்ற? ஐயோ அக்கா, அதை எப்படி நான் என் வாயால சொல்லுவேன்? நம்ம நம்ம மாமாவுக்கு மாமாவுக்கா? என்னாச்சு அவருக்கு? சொல்லு சந்திரா, என்னாச்சு? அவருக்கு ஒண்ணு ஆகலக்கா. அவர் நல்லாதான் இருக்காரு. அதனாலதான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ச்சே, நான் கூட மாமாவை என்னமோ நினைச்சேன். ஆனா அவரு மத்த ஆம்பளைங்க மாதிரி தானே இன்னைக்கு நிரூபிச்சிட்டாரு. ஏய், என்ன நடந்ததுன்னு விஷயத்த சொல்லாம எதுக்கு இப்படி என் பிபி ஏத்துற? கோயில்ல அப்படி என்னதான் நடந்துச்சு? இல்லக்கா, வேண்டாக்கா. அதை நீ கேட்டா ரொம்ப வருத்தப்படுவ. உன் மனசே உடைஞ்சு போயிடும். நீ இப்படி பில்டப்பா பேசுறத கேட்கதான் எனக்கு வெறுப்பா இருக்கு. இப்ப என்ன விஷயம் சொல்ல போறியா இல்லையா? அதை எப்படி சொல்றது? அக்கா, நம்ம மாமாவுக்கு மாமாவுக்கு வேற ஒரு பொம்பளையோட பழக்கம் இருக்கான். ஷாக் ஆகு சாமுண்டீஸ்வரி. இந்த ஷாக்குக்காக தானே இவ்ளோ பெரிய பிளானே பண்ணேன். என்னது? என்னோட செயின் அந்த பொண்ணு கிட்ட இருந்ததா? ஆமாக்கா, அந்த பொண்ணு வச்சிருந்தது உன்னோட செயின் தான்னு சொன்னாங்க. மாமா அப்படி பண்ணுவாருன்னு நான் நினைக்கவே இல்லக்கா. இல்ல சந்திரா, உன்னோட மாமா இப்படி பண்ணிருக்க மாட்டாரு. அக்கா, கோயில்ல ரோகிணி, ரேவதி, கார்த்தி எல்லாருமே இததான் சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு வேற ஒரு விஷயம் சொல்லியிருக்கா. என்ன சந்திரா, இதுக்கு மேல வேற என்ன இடிய என் தலையில இருக்க போற? அத உங்ககிட்ட எப்படி சொல்றது? எனக்கு ஒரு மாதிரியா இருக்குக்கா. என்ன சந்திரா, இதுக்கு மேல நீ சொல்ல தயங்குற அளவுக்கு ஒரு விஷயம் இருக்கா? சொல்லு, என்னன்னு சொல்லு. எல்லாத்தையும் உனக்காக விட்டுட்டு வந்தேன்னு சொன்ன மாமா இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவாருன்னு நான் கனவுல கூட நினைக்கலக்கா.